ஏன்னா அங்கதான் முதல் தேவாலயம் இருந்துச்சு, இரண்டாவது தேவாலயமும் அங்கதான் இருந்துச்சு. இந்த தேவாலயத்தை முதல் நூற்றாண்டுல டைட்டஸ், சீசர் டைட்டஸ் சொல்லுவாங்க, தீத்துராயன் இடிச்சிட்டார். இடிச்ச பிறகு ஏறக்குறைய 1000 வருஷம் அங்கே அந்த இடம் காலியாக தான் இருந்துச்சு. 10ஆம் நூற்றாண்டில் தான் இந்த வழிபாட்டு ஸ்தலத்தை கட்டாங்க. இப்போ இந்த வழிபாட்டு ஸ்தலம் ஏறக்குறைய ஒரு 1200 வருஷமா அங்கே நிற்கிது. 1000 வருஷமா நிற்கிது. ஸோ இந்த இடத்துல இருந்து தேவாலயம் வரணும். 3வது தேவாலயம் இங்கே தான் வரணும். அந்த தேவாலயம் வருகிற வரைக்கும் இந்த இடத்துல இதுதான் இருக்கும். இது உலக பிரகாரமான காரணம். ஆனால் ஸ்பிரிச்சுவலா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்போ முதல் தேவாலயத்தை கர்த்தர் இடிக்க அனுமதி கொடுத்தாருன்னு பார்க்கணும். கிபி 70 கொடுத்தாரு. அந்த கடைசி இஸ்ரவேலுடைய கோட்டை மசாடான்னு பேரு. அந்த கோட்டை இடிக்கிறது எப்போனா கிபி 90, AD 70, AD 90. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு கடைசி புக்கு பத்மதியில் எழுதப்பட்டது கிபி 90. யோவானை வைத்து வெளிப்படுத்தின விசேஷம். எப்போ சபைகளுக்கு, அங்கதான் சபைகளுக்கு எழுத சொல்லி கர்த்தர் சொல்றாரு. எப்போ சபைகளுக்கு ஆண்டவர் செய்தி கொடுக்க ஆரம்பிச்சாரோ அதோட பழைய சபை முடிஞ்சிருச்சு. பழைய சபையின் காலம் முடிவடைஞ்சு முதல் தேவாலயம் இடிக்கப்பட்டு நியாயப்பிரமாணம் ஸ்டாப் ஆயிருச்சு. அதுல இருந்து நம்ம சுயாதீன பிரமாணம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. நம்ம சபை வந்துருச்சு. நம்ம தான் சபை, நீங்கள் நினைப்பு இருக்கிறோம். இந்த சபை இருக்கிற வரைக்கும் அந்த தேவாலயம் வராது. நான் சொல்றது புரியுதா? இந்த சுயாதீன பிரமாணம் இருக்கிற வரைக்கும் நியாய பிரமாணம் வராது. ஏன் வராதுன்னா, நியாய பிரமாணம் என்பது தண்டனை. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். அவன் எடுத்தா அவன் கையை எடுத்தா இவன் கையெடு, அது நியாய பிரமாணம். ஆனா சுயாதீன பிரமாணம் என்பது மன்னிப்பு, forgiveness. உன்னை மன்னிக்கணும். இது ரெண்டும் ஆப்போசிட். ஒன்னு தண்டனை, இல்லைன்னா மன்னிப்பு. ரெண்டும் ஒன்னா இருக்க முடியாது. ஒரு கோர்ட்ல கேஸ் நடக்குது. ஒன்று நீதிபதி என்ன செய்யணும்? அவனை மன்னிச்சு வெளியே விடணும், இல்லை அவனுக்கு தண்டனை கொடுத்து உள்ள போடணும். நான் உன்னை மன்னிச்சு 7 வருஷம் உள்ள போடுறேன்னா என்ன ஆகும்? ராங் ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரி தான் சுயாதீன பிரமாண மன்னிப்பு, நியாய பிரமாண தண்டனை. இந்த மன்னிப்பு இருக்கிற வரைக்கும் தண்டனை வராது. இப்ப நான் மாத்தி கேட்கிறேன், இப்ப புரியுதான்னு சொல்லுங்க. இப்ப அது வேக வேகமா வருது. பிளான் ரெடி ஆயிருச்சு, சாக்ரிஃபைஸ் ரெடி ஆயிருச்சு, பலி செலுத்துற பொருள் ரெடி ஆயிருச்சு. அடுத்து ஆரோனின் சந்ததி ரெடி ஆயிருச்சு, பொருட்கள் ரெடி பண்ணிட்டாங்க, எல்லாம் ரெடியா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வேகமா வருதுன்னா என்ன அர்த்தம்? இது முடிய போகுதுன்னு அர்த்தம். இது இருக்கிற வரைக்கும் அது வராதுங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அது வருதுன்னா என்ன அர்த்தம்? இது முடிய போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா 2000 வருஷமா அது நடக்கல. அப்படி நடக்கவே இல்லை. இஸ்ரவேலுங்கிற தேசமே இல்ல, யாருடைய கண்ட்ரோல்ல இருந்துச்சு. கடைசி 120 வருஷத்துல 1918 கடைசி 100 வருஷத்துல எருசலேம் இஸ்ரவேல் வந்துருச்சு. எருசலேம் வந்துருச்சு. இப்போ பலி செலுத்துவதற்கான பொருள் வந்துருச்சு. எல்லாம் ரெடியா இருக்கு. இதெல்லாம் கடைசி இந்த 70 வருஷத்துல நடந்தது. the last 70 years. அப்படின்னா இதனுடைய காலம் முடிவடைய போதுன்னு அர்த்தம். எதனுடைய காலம்? புதிய ஏற்பட்ட சபையினுடைய காலம் முடிவடைய போகுதுன்னு அர்த்தம். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதில் இளங்கிளை தோன்றி துளிர் விடும் போது அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அர்த்தம். இப்ப எல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னா, இயேசு வாசல் கிட்ட வந்துட்டாரு. இப்போ ஆண்டவர் எல்லாம் பக்கா வச்சிருக்கிறாரு. அப்புறம் எதுக்கு வெயிட்டிங்? எல்லாமே ரெடியா இருக்கு. எதுக்கு வெயிட் பண்றாரு ஆண்டவர்? வசனம் என்ன சொல்லுது? 2 பேதுரு 3:9, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி. வாசிங்க அந்த வசனத்தை. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி, இதெல்லாம் இதை வச்சு ஆண்டவர் டிலே பண்ணலையாமா. இதுக்காக ஆண்டவர் டிலே பண்ணல. தம்முடைய வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல், ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மை நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். யார் மேல? யார் மேல? நம்ம மேல நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். சபை கிட்ட கத்தர் எப்படி இருக்கிறாரு? நீடிய பொறுமையா இருக்கிறாரு. பொறுமை ஒரு நாள் முடிவுக்கு வரும். கதவை தட்டி தட்டி பாப்பாரு. வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். உன்னத பாட்டு 5ல கத்தர் என்ன பண்றாரு? வாசப்படியில் நின்று கதவை மனவாட்டியை பார்த்து தட்டுறாரு.
என் புறாவே, என் உத்தமையே, என் தலை பணியினால் நினைக்கிறது, கதவை தர. அவ திறக்கல. மணவாளன் பொறுத்து பார்த்தாரு. கடைசி என்ன பண்ணிட்டாரு? போயிட்டாரு. அதே தான் இப்ப நடக்க போகுது. சபைகளுக்கு கர்த்தர் கதவை தட்டுகிறார். ஆயத்தப்படுவதற்கு கர்த்தர் உனக்கு என்ன கொடுக்கிறாரு? வாய்ப்பு கொடுக்கிறார். இவ்வளோ காரியம் நடந்திருக்குது. இவ்வளோ காரியம் 2000 வருஷ சரித்திரத்தில் நடக்காததெல்லாம் இப்ப நம்ம காலத்துல, நம்ம அப்பாக்கள் காலத்துல நடந்திருக்குது கண்ணுக்கு முன்னாடி. இப்போ வரப்போகிற எருசலேமுக்கான மாடல் இந்த எருசலேம் வரப்போகுது. எல்லாமே சரி, தெளிவாயிருச்சு. ஆனா கர்த்தர் எதுக்கு வெயிட் பண்றாரு? தன்னுடைய மனவாட்டி ஆயத்தப்படுவதற்கு, நீங்களும் நான் ஆயத்தப்படுவதற்கு. ஆயத்தப்பட்டிருக்கணுமா? கர்த்தரை சந்திக்கிற இடத்துல சபை இருக்குதா? இயேசு முதலாவது வரும்போது எருசலேம் தேவாலயம் கல்லர் குகையாக இருந்தது. உள்ளுக்குள்ள நான் சொல்றது எந்த சபையை பத்தியும் இல்லை, எனக்கு தெரியாது எந்த சபையை பத்தியும். நான் சொல்றது இந்த காலகட்டத்தில் இருக்கிற கடைசி கால திருச்சபைகள், அதை தான் சொல்றேன். நான் இந்த சபையை பர்டிகுலரா சொல்றேன், அவங்கள சொல்றேன், அப்படிலாம் எடுத்துக்காதீங்க. நான் பொதுவா எல்லா சபைக்கும் தான் சொல்றேன். சபை இட்ஸ் நாட் அன் கமர்ஷியல் சைட். இங்கே வியாபாரத்திற்கு அனுமதி கிடையாது. இங்கே வேற எதற்கும் அனுமதி கிடையாது. களியாட்டத்துக்கு அனுமதி கிடையாது. இது பக்தி வைராக்கியம் உள்ள இடம். This is not the place of entertainment. This is the place for transformation. இது மறுரூபமாவதற்கான இடம். ஏதோ கொஞ்ச காலம் வந்து ஜாலியா இருந்துட்டு போற இடம் இல்ல. இருக்கிறவங்களும் ஜாலியா இருக்க கூடாது, நடத்துறவங்களும் ஜாலியா நடத்தக்கூடாது. என் கையில ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வாசப்பள்ளியில் நின்று கொண்டிருக்கிறார். ரெடியான ப்ராடக்டை வாங்கிட்டு போறதுக்கு ரெடியா ஒருத்தர் நின்றுகிட்டு இருக்கிறார். ரெடி ஆச்சு, அவர் எடுத்துட்டு போயிடுவாரு, கதவு அடைக்கப்படும். அவ்வளவுதான். இங்க வேற எதுக்குமான வேலையும் இல்லை. இங்க நீங்க வேற எதுக்குமே வரல. சபைக்கு வர்றது நீங்க பணக்காரர் ஆகிறதுக்கோ கோடீஸ்வரன் ஆகிறதுக்கோ புகழடையவோ கிடையாது. நான் எப்பவும் சொல்லுவேன், நீங்க சபைக்கு வராட்டியும் பணக்காரன் ஆகலாம். சபைக்கு வராம எத்தனை பேர் என்னவா இருக்கிறான்? நம்மளை விட பணக்காரனா இருக்கான். சபைக்கு வராமையே நீங்க புகழ் அடையலாம். சபைக்கு வராமையே நீங்க என்ன ஆகலாம்? பெரிய பெரிய ஆளா மாறலாம், பெரிய பெரிய ப்ரொமோஷன்லாம் கிடைக்கலாம். ஆனால் சபைக்கு வராம பரலோகத்துக்கு போகவே முடியாது. அதுக்கு தான் சர்ச். சர்ச் இஸ் தி பிளேஸ் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன். உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகிற இடம். நீங்க சபையை வேற மாதிரி நினைச்சிட்டு வரீங்க. ஆரம்பத்தில் நம்ம அப்படி வரது இயல்பு. ஏதோ ஒரு தேவையோட வரோம். வனாந்தரத்தில் நயங்காட்டி அழைத்தார். ஒரு தேவையோட வரோம். மீனை கொடுத்து கூட்டிட்டு வராரு. ஆனா ஆண்டவர் சொல்றது மீனோட வாழ்க்கையை ஓட்டு சொல்லல. இப்ப மீனை விட்டுரு, இதுக்கு பின்னாடி ஏன் பின்னாடி வா. நீ என்கிட்ட வர்றதுக்கு தான் மீன், என்கிட்ட வந்த பிறகு மீன் இல்லை நான். நிறைய பேர் அதுக்கப்புறம் மீனையே கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆண்டவரே, நான் வந்த போது மீன் கொடுத்தீரே, அப்பவே 2 போட்டு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்பா, ஒரு 20 போட்டு கிடைக்குமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி என்னப்பா? நான் வரும்போது நான் 1200 ஸ்கொயர் ஃபீட் வீடுல இருந்தேன். கர்த்தர் இப்பொழுது கிருபையாக 12000 ஸ்கொயர் ஃபீட் வீடு கொடுத்திருக்கிறார். அம்பானிக்கு 4000 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கு. அது யார் கொடுத்தா? உன் ஸ்கொயர் ஃபீட் வீடை வச்சு ஆவிக்குரிய வாழ்க்கையை கனெக்ட் பண்ணக்கூடாது. உங்ககிட்ட இருக்க காரை வச்சு ஆவிக்குரிய வாழ்க்கையை கனெக்ட் பண்ணக்கூடாது. உனக்கு கிடைக்கிற ப்ரொமோஷனை வச்சு பண்ணக்கூடாது. இதெல்லாம் கர்த்தருடைய பார்வையில பீனட்ஸ். கர்த்தர் உன்னையும் என்னையும் பரலோகத்துக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதுதான் கர்த்தருடைய உண்மையான ஆசீர்வாதம். அதுக்கு தான் நான் சர்ச்சுக்கு வரேன். ஒவ்வொரு நாள் நான் வந்துட்டு போகும்போது நான் மறுரூபம் ஆகணும். நான் கர்த்தருடைய பார்வையில மாறிக்கிட்டே வரணும். கர்த்தர் வரும்போது கிறிஸ்துவை போல நான் மாறி நிற்கணும். அது வரைக்கும் இந்த பூமியில எனக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் கொடுப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் நான் ஏழையா இருக்கணும்னு விரும்பவே இல்லை, தரித்திரா இருக்கணும்னு விரும்பல, எளிமையா இருக்கணும் தான் விரும்பினார். காரணம், கர்த்தரை நான் ஆயத்தப்படுத்துறது பரலோகத்துக்கு. இங்க இருக்கிறத நீ எவ்வளவுக்கு எவ்வளவு வெறுக்கிறியோ, இதெல்லாம் கற்பனையே பண்ணாத ஒரு ஆசீர்வாதம் அங்க இருக்குது. அந்த ஆசீர்வாதத்துக்கு இதெல்லாம் தடையாமா. அதனாலதான் பரலோகத்துல போய் ஒருத்தன் அழுகுறான். 7ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துல வசனம் சொல்லுது, ஆட்டுக்குட்டியானவர் தாமே அவர்கள் கண்ணீர் யாவையும். ஏன்பா பரலோகத்துல கண்ணீர் வருது? பரலோகத்துல ஏன் தண்ணி வருது கண்ணுல? அங்க போய் பார்த்த உடனேதான் அவனுக்கு தெரியுது, இதுக்காண்டவரே இவ்வளவு பெரிய விஷயத்துக்காகவா என்ன கூப்பிட்டீங்க?
தகுதி இல்லாத எனக்கா இதை கொடுத்தீங்க, எதையோ கூட மாட்டேன்னு சொல்லி இந்த விஷயத்துக்காக பார்த்தனே, அப்படி இருந்த ஒண்ணுமில்லாத என்ன கொண்டு வந்து இங்க உட்கார வச்சுட்டீங்களேப்பா, அந்த சந்தோஷத்தில் தான் வாழ்வோம். இப்போ ஒண்ணுமில்லாதெல்லாம் முடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அங்க போகும்போது தான் தெரியும், நான் விட்டது நல்லது, நான் விட முடியாததை கர்த்தர் எனக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. வெகு சீக்கிரம் கர்த்தருடைய வருகை சம்பவிக்கும். நீங்க வரவும், எருசலேம் கட்டப்படவும், தேவாலயம் கட்டப்படவும் சரியாக இருக்கும். நாம ஜெபம் பண்ண போகிறோம். தேவ சமூகத்தில் ஒரு 2 நிமிஷம் எழுதிப்போமா? தொடர்ந்து உங்களுக்கு ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. ஆனாலும் கடைசி ஒரு ஜெபம் பண்ணிட்டு நீங்க அப்படியே உட்காந்துக்கலாம். எல்லா கண்களையும் மூடுவோம். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் இன்னொரு 4 நிமிஷம் இருக்கு. நம்ம ஜெபம் பண்ணி அந்த 4 நிமிஷத்தை பிரேயருக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எல்லா கண்களையும் மூடுவோம். நீங்களும் நானும் இந்த கீழான எருசலேமுக்கு அழைக்கப்படவில்லை. கீழான எருசலேம் ஹோலி லேண்ட் கிடையாது. கீழான எருசலேம் ப்ராமிஸ்டு லேண்ட், வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசம். அதுல வந்து உட்கார்ந்த ஆபிரகாமே சொல்றாரு, அதை அல்ல, அவர் அதிலும் மேன்மையான தேசத்தை நாடினார். இது இந்த பூமியில இருக்கிற ஒரு தேசம், அவ்வளவுதான். அது விசேஷம். உண்மையிலே கர்த்தர் வந்து அங்க ஆளுகை செய்ய போறாரு. 1000 வருஷ அரசாட்சி அங்க நடக்க போகுது. எல்லாம் ஸ்பெஷல், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா உனக்கும் எனக்கும் ஒரு எருசலேம் இருக்கு. அதுதான் மகா பரிசுத்தமான பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேம். நீங்க அதுக்கு தான் அழைக்கப்பட்டீங்க. ஆபிரகாம் இந்த கானானுக்கு அழைக்கப்பட்டார். நீங்களும் நானும் பரம கானானுக்கு அழைக்கப்பட்டோம். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்துல? நான் உங்களுடைய வருகையிலே பிரவேசிப்பதற்கு எது தடையா இருக்குன்னு பாருங்க. ஒப்பு கொடுங்க தேவ சமூகத்தில். ஆண்டவரே, எது தடையா இருந்தாலும் என்னை விட்டு எடுத்து போட்டுருங்கப்பா. நான் காண்கிற எதுவும் நான் அடைய போறதற்கு சமமானது கிடையவே கிடையாது. நீங்கள் நானும் காணாததை சுதந்திரிக்க போகிறோம், நித்தியமானதை சுதந்திரிக்க போகிறோம். அவைகளுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் அனித்தியம். இது இங்க இருப்பதுக்கு கர்த்தர் கொடுத்தார், நீங்க வச்சுக்கோங்க. ஆனா இதை பிடிக்காதீங்க. உங்க எண்ணம் அது மேல இருக்கட்டும். கர்த்தர் கொடுத்திருக்கிறது உங்களுடைய இந்த பூமியில நீங்க வாழ்றதுக்கான ஒரு ஆசீர்வாதம். ஆனா இந்த ஆசீர்வாதம் நீ பரலோகத்துக்கு போறதுக்கு என்னைக்குமே தடையா இருக்கக்கூடாது. நம்ம ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்துல? எதுவா இருந்தாலும் நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு சிலுவையை எடுத்துக்கொண்டு உமக்கு பின்னால் வர நான் தயாராக இருக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய எதிர்பார்ப்பு உம்மை சந்திப்பது மட்டும். ஆண்டவரே, நீங்க வரும்போது மறுரூபமாகணும். ஆண்டவரே, ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறவங்க உங்க கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, நீர் வரும்போது ஆண்டவரே நான் மறுரூபமாகணும்ப்பா. அந்த இமை பொழுத, அந்த நிமிஷத்தை நான் தவற விட்டுறக்கூடாது. ஆண்டவரே, என் கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் நிறைவேறிடுச்சு. நீ நடக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், உம்முடைய வருகை. நான் அதுல போகணும். ஆண்டவரே, ஒப்பு கொடுப்போமா? சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, கரங்களை உயர்த்தி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காய் நான் ஜெபிக்கிறேனப்பா. நீர் வரும்போது நாங்கள் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக இருக்கும்படி எங்களை வழி நடத்துங்க. ஆண்டவரே, ஆவியானவரே, எங்களை ஆயத்தப்படுத்துங்க. எங்க பலவீனங்களிலுடைய பலன் பூரணமாக விளங்கட்டும். இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் எங்களுக்குள்ள வரட்டும். கீழானவைகள் அல்ல, மேலானவைகளே நாடுகிறவர்களாய் நாங்கள் மாறட்டும். நாங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறட்டும். உடைய மகிமையுள்ள கரத்துல தாழ்த்துகிறோம். உடைய வருகை தாமதிக்குமானால் நாளை தினத்தில் சந்திக்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.